ஹலோ கைஸ், டேட்டா ஷீட்டை வச்சு பிஜிஐசி உடைய ஃபுட் பிரிண்ட் எப்படி ட்ரா பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஐசியை ட்ரா பண்ணணுமோ அதோடைய டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டா ஷீட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் ட்ரா பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டட் மவுண்டிங் ஃபுட் பிரிண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபுட் பிரிண்ட் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பிஜிஐசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம்தான். ஒன்று அந்த பாலோடைய டயமீட்டர் அண்டு பாலோடைய பிச்சு, ஒரு பேடுக்கும் இன்னொரு பேடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதில் அந்த பாலோடைய டயமீட்டர் 0.22 mm அண்ட் பிச்சு 0.52 mm. ஓகே, அண்டு இதில் எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு பார்க்கலாம். 3, 6, 7, 8. ஸோ இதில் 7 ரோஸ் இருக்கு அண்ட் 8 காலம்ஸ் இருக்கு. இப்போ Altium ஓபன் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்ல ஃபுட் பிரிண்ட் விசார்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அண்ட் பால் கிரிட் அரே பிஜிஏ யூனிட்ல எம்எம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அந்த பாலோடைய டயமீட்டர் 0.22 mm. நெக்ஸ்ட் அண்ட் பிச்சு 0.52. சேம் ஹியர். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது நெக்ஸ்ட் அண்டு ஆல்ஃபா நியூமரிக் தான். உங்களுக்கு 1, 2, 3 அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். டேட்டா ஷீட்டில் எப்படி இருக்குன்னா நமக்கு A1, A2 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி அதில் பார்த்தோம் 7 ரோஸ் 8 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்டிஎம்மில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்து தான் வருது. ஸோ இதில் நம்ம 8x8ன்னு வச்சுக்குவோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக எந்த பேட் நமக்கு தேவையில்லையோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். கார்னரில் 8 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா கார்னர்ஸ்லையும் 8 வந்துருச்சு. அண்ட் உள்ள இப்போ நமக்கு பேடு வேணும். ஸோ இதை அப்படியே லெஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ 8x8 வர்ற வரைக்கும். ஸோ 8x8 இப்போ வந்துடுச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு பிஜிஏ பேட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, 7 ரோஸ் சொன்னோமா, 7 ரோஸ் தான் இருக்கணும். நமக்கு இங்கே 8 ரோஸ் இருக்குது. அதனால ஒரு ரோ நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். இது கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. தென் டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 8 காலம்ஸ் இருக்குது. ஆனால் தேர்டு ரோல ஃபைனல் பேட் இல்லை. இதே நம்ம டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ 3D பாடியோடைய சைஸ் என்னன்னு பார்க்கலாம். 3D பாடி இதுதான் டாப் வியூன்னு இருக்கா. ஸோ இது எவ்வளோன்னா 4.648 ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் 3.848. ஸோ சென்டர் பாயிண்ட்ல வச்சு நம்ம இப்போ 3D பாடி இதுக்கு ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடிட்ல செட் ரெஃபரன்ஸ்ல சென்டர் வச்சுக்கோங்க. சென்டர்ல தான் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4 4th பேடு ஒரு சென்டர்ல இருக்கு. அகைன் இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக தான் இருக்கு சென்டர் பாயிண்ட். இப்போ நம்ம சென்டர்ல இருந்து இப்போ நம்ம கிரிட்டு வைக்க போறோம். அதனால இந்த வேல்யூக்கு பாதி தான் நம்ம இப்போ கிரிட் வைக்கணும். அதே மாதிரி இந்த 3.848க்கும் பாதி தான் நம்ம இப்போ கிரிட் வைக்கணும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ கிரிட் வைக்கலாம். Ctrl+G கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோன்னா 4.648ல பாதி 2.324 mm. ஒய் ஆக்சிஸ்ல 3.848க்கு பாதி 1.924 mm கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய 3D பாடியோட சைஸ். 3D பாடி இப்போ எப்படி பிளேஸ் பண்ண போறோம்னா, டூல்ஸ்ல மேனேஜ் 3D பாடி ஃபார் கரண்ட் ஃபுட் பிரிண்ட், கரண்ட் காம்பனன்ட். இதுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். தென் பேக் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு.
3D பாடி. இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய கிரிட்டுக்கு ஃபுல்லா வைக்க போறோம். அவ்வளவுதான், 3D பாடி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரிட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். 10 mils வச்சுட்டு டாப் ஓவர்ல இப்போ நம்ம இதுக்கு டிரா பண்ணணும். லைனை செலக்ட் பண்ணி டாப் ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணி நீங்கள் டாப் ஓவர்லே ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது ஒரு லைனோடைய வித் ஒரு 6 mils சேஞ்ச் பண்ணிடும். இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D பாடி ஷோ ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா 3D பாடி ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. இதில் ஜென்ரிக்னு இருக்கு, இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு அகெயின் எக்ஸ்ட்ரூடே வைங்க. இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D பாடி ஷோ ஆகுது. ஸோ அவ்வளோதான்.